الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسعت رحمتي كل شيء صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث القدسي إن رحمتي سبقت غضبي صدق رسول الله صلى الله عليه وسلم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ரமலான் மாதத்தின் இறுதி ஜுமாவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த ரமலானின் முழு உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் தஆலா அடைய வைத்தது போல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானும் அல்லாஹ் தஆலா நம்மை முழு உடல் நலத்தோடு அல்லாஹ் தஆலா நம்மை அடைய வைப்பானாக. கனிமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் வருகிறது செல்கிறது, அது எந்த மாற்றமும் அல்லாஹ்வுடைய நியதி அப்படி. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா ரமலான் மாதத்தில் மனிதர்களுடைய அமல்கள் கொஞ்சம் கூடவே இருக்கும். தொழுகையிலும் குர்ஆன் திலாவத்திலும் திக்ரிலும் பார்த்தோம் சொன்னா மற்ற நாளை விட ரமலான் மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் செய்வாங்க சொன்னா அமல் செய்வார்கள். நோக்கம் என்னவென்றால் நாம் அந்த மாசத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பகரமாக பல மடங்கு அதிகமாக நன்மை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். இதான் காரணம். அதே நேரத்துல இந்த ரமலான் முடிய போகிறது, நாளைக்கு ஷஅபான் தொடங்க போகிறது இன்ஷா அல்லாஹ். இப்போ செல்வர் பாத்தீங்கன்னு சொன்னா ரமலானுடைய அந்த தாக்கம், ரமலான் தாக்கம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அடுத்த மாசம் பார்த்தேன் சொன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா அவங்க கணிப்பு என்ன தெரியுமா, நம்ம ரமலான் அமல் செஞ்சுட்டோம் போதும், இது அவ்வளவு தேவையில்லை இல்லைங்களா. நம்ம என்ன விளம்பரம் தெரியுமா, ரமலான் முடிய போகிறது, அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் வரும், ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருள் முடிய போவது கிடையாது. ரமலான் எந்த ரப்ப அருள் செய்கின்றாலும் அதே ரப்ப என்ன செய்யற அடுத்த மாசத்துல எப்ப என்ன காலம் அல்லாஹ் என்ன செய்வார், தன்னுடைய அருளை அருள் வாசனை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருப்பான். அதே போல ரமலான் மாசத்துக்கு எந்த அமல் செய்தா அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பதாக கூறுகின்றாலும் அதே ரப்ப நான் என்ன செய்வார் சொன்னா தன்னுடைய தௌபா வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருப்பான். அப்ப என்ன விஷயம் சொன்னா மற்ற மாசங்களை விட ரமலான் மாசம் கொஞ்சம் கூடுதல் அல்லாஹ் தன்னுடைய கவனத்தை அல்லாஹ் தஆலா செலுத்துகின்றான். இப்ப நம்ம என்ன படிக்கணும்னு சொன்னா ரமலானோட நம்முடைய அமல்கள் புரிந்து விடாமல் தன் வாழ்க்கையில இது பயிற்சியாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்வதுதான் ரமலானுக்கு நாம் செய்யக்கூடிய பலன்.
இன்னும் நம்ம இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ரமலான் மாசம் என்ன செய்வோம் சொன்னா அதிகமா அமல் செய்வாங்க. மத்த மாசத்துல குர்ஆன் அதிகமா ஓதுவாங்க. அப்ப என்ன தெரியுமா, ரமலான் அப்ப நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை தொடர்ச்சியா ஓத வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா ரமலான் மாசம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அப்ப என்ன தெரியுமா, தஹஜ்ஜுத் என்பது தஹஜ்ஜுத் தொழலாம். அதே என்ன செய்யணும், காலை ஃபஜ்ருக்கு கரெக்டா என்ன செய்யணும், ரமலான் வந்தா கூட ஃபஜ்ர் தொழுகை ஜமாஅத் தொழுது நாம வந்து பயிற்சி எடுக்க வேண்டும். இதுக்காக பயிற்சி தான் ரமலான் மாசம் என்பது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரமலான் மாசத்துல இருந்து ரமலான் நோன்பு மூலமா அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு சில நல்ல குணங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். மற்ற மாசத்துல வந்து மற்ற மாசத்துல இருக்கப்படும் என்ன செய்வாங்க, அந்த கனிமான குணம் ரமலான் மாசத்துல வந்து வெளிப்பாகும், கல்புல வரும். கல்பு என்ன செய்ய உள்ளத்துல இறக்க சிந்தனை உண்டாகும். அப்ப ரமலான் முழுதா என்ன செய்யணும், நாம வந்து அதே வந்து வாழ்க்கையில என்ன செய்யணும் சொன்னா நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும். இதுதான் ரமலான் நமக்கு வந்ததுக்கான அடையாளம். பொதுவா பார்த்தீங்க சொன்னா இந்த உலகத்துல ஒரு மழை பெய்ஞ்சு வச்சுக்க, பூமியில மழை பெய்ஞ்சு என்ன செய்யும், மழை வந்ததுக்கு அடையாளம் மட்டுமா இல்லையா பூமியில? எப்படி சொன்னா வறண்டு போன பூமியில வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த பசுமையா அந்த புல் செடியை பார்த்து சொல்லுவாங்க, இங்க வந்து மழை வந்தது போல இருக்கு. மழை வந்தது என்ன செய்யும், அந்த வறண்ட பூமி கூட பசுமையாக ஆகும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ரமலான் வந்ததுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ரமலான் முடிந்தால் என்ன செய்வது, வாழ்க்கையில நாம் ரமலான் என்னென்ன நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமோ அது என்ன செய்யணும், குறிப்பாக அல்லாஹ் தஆலாவை தொழுவது, ஜமாஅத்தோட தொழுவது. அவன் எந்த ரப்பிலிருந்து கையேந்து ரஹ்மத்துக்காக மன்னிப்புக்காக துஆ கேட்டோமோ அந்த மன்னிப்பு என்ன செய்யணும், நம்ம மௌத் வரைக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே நீங்க உங்க ரப்ப வணங்குங்கள், எது வரை தெரியுமா, ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு வந்து மௌத் வர வரைக்கும். மௌத் வரைக்கும் என்ன இருக்கு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கிட்ட வந்து தொழுவது கடமை, அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வது கடமை, தன்னுக்கு அல்லாஹ்வின் கையேந்தி கேட்பது கடமை, அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது கடமை. எது வரைக்கும் தெரியுமா, மௌத் வரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னா, அவங்க கடைசி நேரத்துல நமக்கு அடிக்க சூரா நஸ்ர் கேள்விப்பட்டிருக்கோம். குர்ஆன்ல சூரா நஸ்ர், அந்த ஆயத்தை என்ன தெரியுமா, சூரா நஸ்ர் உதவி செய்யணும்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஒரு உதவி வந்து தான் குர்ஆன் சொல்லி காட்டுவான். அப்ப வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகுற அந்த ஆண்டுல தான் சூரா நஸ்ர் வந்து இறங்குகிறது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, அதாவது அல்லாஹ் சொல்லுவான், நபியே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு. நபிக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை நபிக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்துதான். அல்லாஹ் சொல்றான், நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் வந்து கூட்டமாக இஸ்லாத்துக்கு வரத நீங்க பாப்பீங்க அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இப்ப அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் சொன்னா, நபிக்கு வந்து நோக்கம் என்ன, மக்கள் இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும்னு நபிசல்லர் வந்தாங்க, அந்த வேலையை பூர்த்தி பண்ணாங்க. பூர்த்தி பண்ணும்போது என்ன தெரியுமா, நபிசல்லர் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, கூட்டமாக மற்ற நாடுகளிலிருந்து எல்லா மக்களும் வந்து அந்த ஊருக்கு வந்து நபியை கைப்பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை செல்வதை கண்ணால பாக்குறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி வந்து விட்டது, நீங்க வந்த நோக்கம் வந்து பூர்த்தியாகி விட்டது. இப்ப நீங்க என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், மௌத் வரைக்கும் நீங்க செய்யற அமல் என்ன, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ரப்பருடைய புகழ பேசுங்க, அல்லாஹ் தான் துதியுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, திக்ர் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அது வந்து அஸ்தக்ஃபிரு அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் சொல்றான் நபிக்கு. நாம இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறோம், ஒரு அமல் செஞ்சிட்டோம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அமல் கபூல் செய்தா நமக்கு தெரியல இல்லீங்களா, அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. ஏன்னா நியத் அதுதான், எல்லா மக்களும் நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம செய்யற அமல் வந்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், நியத்துக்கு தான் அமல் செய்யறோம். சில நேரத்துல நம்மையும் அறியாமல் அமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது என்னதுமாவோ அந்த அமலை வந்து ஏற்றுக்கொள்வதில் ஒரு தடையா அமைஞ்சிடும். அப்ப அதுக்கு என்ன தேவை, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்வின் மன்னிப்பு கேட்பது. இப்ப அந்த நம்ம முன்பு சொன்ன மாதிரி அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை என்ன செய்யுமா, நம்முடைய இரக்கத்தோடு ஒப்பிட்டு போவோம். நம்முடைய இரக்கம் என்பது வேற, அல்லாஹ்வுடைய கருணை என்பது வேற. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல பாருங்க, வஸிஅத் ரஹ்மதி குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் கொடை என்பது சகல வஸ்துகளையும் சூழ்ந்து விட்டது. எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் ஒரு ரஹ்மத் இருக்கு. அல்லாஹ் ஒரு ரஹ்மத் இல்லாம பூமியில எந்த ஒரு ஜீவராசியும் கிடையாது. அல்லாஹ் ஒரு ரஹ்மத் இல்லாம எந்த ஒரு புல்பூண்டும் கிடையாது. அல்லாஹ் ஒரு ரஹ்மத் இல்லாம இந்த உலகத்தில் எந்த ஒரு அணுவும் கிடையாது. எல்லா பூமியில அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறது. எப்ப தேவையோ அது அப்ப வெளிப்படும், எப்ப வந்து தேவை செய்யுங்க அந்த ரஹ்மத் என்பது வெளிப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அல்லாஹ் கிட்ட வந்து என்ன செய்யணும், அந்த விசாலமான ரஹ்மத்தை அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல பாருங்க, அதாவது வந்து நமக்கு எவ்வளவு துஆ கேட்டாலும் சரிங்க, எவ்வளவு ரஹ்மத்தை கேட்டாலும் என்ன செய்யாது, அல்லாஹ் கிட்ட வந்து கணு கூட குறையாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹதீஸ் கூட இருக்கா இல்லையா, அதாவது தெரியுமா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் என்ன செய்றாங்க, ஒன்று சேர்ந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ் கிட்ட ஒரே டைம்ல எல்லாம் கேக்குறாங்க, எல்லா தேவையும் கேக்குறாங்க, அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் வந்து எல்லா தேவையும் எல்லாம் கொடுத்து கூட என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய ஹஸானால இருந்து ஒரு அனாரோட ஒரே டைம்ல சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு விசாலமானது அல்லாஹ்வுடைய ஹஸானா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா சொல்வதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் குத்ஸி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய வாசல்ல அல்லாஹ் தெரியுமா, அல்லாஹ் தஆலா வந்து ஒரு வசன அதாவது ஒரு வசனத்தை அல்லாஹ் வந்து ஏத்தி வச்சிருக்காராம். என்ன வசனம் தெரியுமா, இன்ன ரஹ்மதி சபகத் கலவி, இன்ன ரஹ்மதி சபகத் கலவி, நிச்சயமாக என்னுடைய அருள் கொடை என்பது என்னுடைய கோபத்தை வென்று விட்டது. கோபத்தை முந்திருச்சு. அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு ஆவேசம் இருக்கு. அல்லாஹ் கோபம் சொன்னா இப்ப பெரிய சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ்க்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான இது அல்லாஹ்க்கு இருக்கு, அல்லாஹ் கோபப்படுவார் கண்டிப்பா. ஆனாலும் கூட அது எல்லாவற்றையும் எது மேலும் இருக்கோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதனாலதான் நான் வந்து அறக்குறைய அமல் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு அமல் செய்கின்றான். அவன் சில நேரத்துல வந்து எவ்வளவு பாவம் செய்யறது எல்லாம் மன்னித்து விட வேண்டி கேட்டு அல்லாஹ் தஆலா தன் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பெயர் இல்லங்க, அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கு. அது வந்து அல்லாஹ்வுக்கு அடுத்த பேர் என்ன தெரியுமா, அர் ரஹ்மான். என்ன பேருங்க, அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அர்த்தம் என்ன, எல்லா மக்களுக்கும் அருள் செய்யக்கூடியவன். அவன் தொழுதாலும் சரி, தொழாமலும் சரி, அவன் கூப்பிடாலும் சரி, கூப்பிடாமலும் சரி, அல்லாஹ் பொதுவான ரஹ்மத்தால பூமியில செய்து கொண்டே இருக்கின்றான். இந்த அல்லாஹ் தஆலா பூமி மீது அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ரஹ்மத். அப்ப நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வரக்கூடிய ரமலான் மாதிரி மாதங்கள், அதே போல வந்து என்னென்ன அல்லாஹ் தஆலா ஒரு ரஹ்மத் பெற்ற மாதங்கள் நம்ம வந்து நம்ம வந்து சேருமோ, அப்ப என்ன செய்யணும், அதுல வந்து என்னென்ன அமல் வந்து அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னாலோ அந்த அமல் செய்து என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்ய சொன்னா, ரஹ்மத் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஜஅலல்லாஹு ரஹ்மத்தன் மிஅத ஜுஸா. அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத் அல்லாஹ் தஆலா 100 பங்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். அல்லாஹ் என்ன செய்றானா, தன் ரஹ்மத் அல்லாஹ் தஆலா 100 பங்காக ஆக்கிவிட்டு ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸா. தன்னிடம் அல்லாஹ் என்ன செய்றான், 99 பங்கு ரஹ்மத் அல்லாஹ் தஆலா தன் வசம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத் 100 பங்கு அல்லாஹ் ஆக்கிட்டு 99 பங்கு ரஹ்மத் அல்லாஹ் என்ன செய்றான், தன் வசம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே நேரத்துல வஅன்ஸல ஃபில் அர்தி ஜுஸஅன் வாஹிதா. ஆனா ஒரே ஒரு பங்கு ரஹ்மத் அல்லாஹ் தஆலா பூமியில வந்து அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மத் எப்படி பாருங்க, 100 பங்கு அல்லாஹ் பிரிச்சுட்டான், 99 பங்கு அல்லாஹ் தன் வசம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பூமிக்கு அல்லாஹ் என்ன செய்றான், ஒரே ஒரு பங்கு மட்டும் தான் அல்லாஹ் தஆலா பூமிக்கு வந்து அல்லாஹ் தஆலா இருக்கிறான் சொல்றாங்க. பமின் தாலிக தெரியுமா, அதனால தெரியுமா, இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்பு இன்னொரு படைப்பின் மீது இரக்கம் செய்கிறது, அன்பு கொள்கிறது. ஒரு ஜீவராசி இருக்கு இல்லையா, ஒரு தாய் மிருகம் என்ன செய்ய தன் குட்டிகளை வந்து பாசம் கொடுத்து சொன்னா அதுக்கு என்ன காரணம், அல்லாஹ் தஆலா பூமிக்கு அல்லாஹ் இறக்கி தந்த ஒரு பங்கு ரஹ்மத் தான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது வந்து அதிகமாக அன்பு செலுத்த சொன்னா அது என்ன காரணம், அல்லாஹ் தஆலா இந்த பூமியில அல்லாஹ் இறக்கி தந்த அது ஒரு பங்கு ரஹ்மத் தான். ஆனா இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு பங்கு ரஹ்மத் செய்ய வேலை என்ன தெரியுமா, ஒரு பாசம் தாய் பிள்ளை பாசம் இருந்தா அது வந்து மிக உயர்வா பேசுவாங்க. தாய் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதானே தாய் என்ன செய்வாங்க, எதுவும் வரக்கூடாதுங்க, ஒரு பாதுகாப்பாக இருப்பார். காரணம் என்ன தெரியுமா, தான் பசித்து இருந்தாலும் தன் பிள்ளை வந்து பசித்து இருக்க கூடாது தாய் நினைப்பாள். அதுக்கு என்ன காரணம், அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கி தந்த அந்த ஒரு பங்கு ரஹ்மத் தான் காரணம். அப்போ அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் சொல்றா இல்லையா, அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு பங்கு ரஹ்மத் இவ்வளவு விசாலமாக இருக்கு சொன்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள் மட்டுமே இந்த உலகத்துல யார் வணங்கி கொண்டு வாழ்ந்தாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், 99 பங்கு ரஹ்மத் அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் மட்டும் அல்லாஹ் வச்சிருக்க கியாமத் நாள்ல. அப்ப அது எவ்வளவு விசாலமா இருக்கும். ஒரு பங்கு ரஹ்மத் நம்ம சமாளிக்க முடியல இல்லீங்களா, ஒரு பங்கு ரஹ்மத் நம்ம சமாளிக்க முடியல. ஆனா 99 பங்கு ரஹ்மத் எப்படி இருக்கும் சொன்னா இது விசாலமாக இருக்கும். நாம அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்தை நம்ம நோக்கமாக கொண்டு பூமியில செயல்பட வேண்டும். இந்த உலகத்துல எந்த அமல் செய்தாலும் சரிங்க, இதெல்லாம் வந்து சாம்பிள் தான். இங்க நாம் காணக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் சாம்பிள் தான். இதான் உதாரணம். ஆனா இதனுடைய ஒரிஜினல் எங்கதமா இருக்கு, அல்லாஹ் ஆகத் அல்லாஹ் வச்சிருக்கிறார், யாமத் அல்லாஹ் வச்சிருக்கிறார்.
தன்னுடைய அடியார்கள் அல்ல என்ன செய்யறான், சொர்க்கத்தை அல்ல வச்சிருக்கிறான். அப்ப அந்த ரஹ்மத் என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம அதை என்ன செய்யணும், நம்முடைய நோக்கமாக கொண்டு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மன்னிப்பு கேட்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் மன்னிப்பானா நம்ம என்ன கூடாதுங்க, அல்லாஹ் மன்னிப்பான்னு துஆ கேட்கணும். இன்னும் சொல்ல போனால் ரமலான் மாசம் முடிய போகிறது, யாரோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான்னு தெரியல இல்லீங்களா. அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாரு. ஏன்னா நம்ம நோய் வச்சிருப்போம், நம்ம எவ்வளவு அமல் செஞ்சிருக்கோம், பூமியில ரமலான் மாசத்துல சில தவறான விஷயத்தை பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், எவ்வளவு அமல் தெரியாம வந்து அறுபது செஞ்சிருப்போம். அல்ல என்ன செய்யணும், நான் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொன்னா என்ன, நல்ல பேர் கை செய்யப்படணும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க சொல்லுங்க, பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே, நான் பக்கத்தும் ரஹ்மத் இல்லா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க வந்து நிராசையாக வேண்டாம் சொல்லி காட்டலாம். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க வந்து நிராசையாகாதீங்க. அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் வந்து மன்னிக்க மாட்டான், ரஹ்மத் செய்ய மாட்டான்னு இருக்காதீங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னொரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எதை மன்னிக்க மாட்டான் தெரியுமா, அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைப்பது மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, அதுதான் அல்லாஹ் மன்னிக்காத குற்றம். மற்ற எல்லா பாவத்தை எப்படி சொன்னா அல்லாஹ் நாடினா அல்லாஹ் மன்னிப்பா, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா மன்னிப்பா. அல்லாஹ் மன்னிக்க விஷயத்துல இருக்கு. அவன் என்ன செய்யணும், நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்க செய்யணும். எல்லா பாவத்தை மன்னித்து விட்டு துஆ கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து 100 முறை அல்லாஹ்வை மன்னிப்பு கேட்பாங்களாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது அவ்வளவு விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல பங்குனாங்க, அல்லாஹ் தஆலா பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது போறதா. அல்லாஹ் ரஹ்மத் சொன்னமா இல்லையா, அல்லாஹ் ரஹ்மத் என்னங்க, நான் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறா பாருங்க, அது கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவு யாஹுதுல்லாஹ நாஸ பிதுல்மிஹி, மனிதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டான். சொன்னா மா தரக அலைஹா மின் தாபத்தின், இந்த பூமியில் அல்லாஹ் செய்ய மாட்டான், எந்த ஒரு ஜீவராசி அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தார். சொன்னா பூமியில் என்ன செய்யறாரு, பூமியில எந்த ஒரு ஜீவராசி அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டார். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அப்படின்னா அல்லாஹ் பெரிய அதாப் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தவணை தருகின்றான். நான் வந்து பாவத்தை மன்னிப்புங்க அல்லாஹ் தஆலா தவணை தருகின்றான். வலாக்கின் யஹிருஹும் இலா அஜலி முஸம்மா, அல்லாஹ் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தவணை அல்லாஹ் வந்து பிற்படுத்துவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். என்ன தெரியுமா, இதுதான் இல்ல நமக்கெல்லாம் என்னங்க, இந்த உலகத்துல இந்த அமல்கள் மாசம் ரமலான் மாசம் வந்து அக்டோபர் வந்து ஷவ்வால் வந்து துல்காதா எல்லா மாசமும் சரி அல்லாஹ் ரஹ்மத் வாசல்ல வந்து மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கின்றான் இல்லைங்களா. அவன் நம்ம என்ன செய்யணும், நல்ல துஆ கேட்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யறாங்க, அல்லாஹ் வந்து அனுபவிச்சுறாரு. சொன்னா ஒரு தாய் வந்து சொல்றாங்க, அதாவது 70 தாய்க்கு சமம். 70 தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து எவ்வளவு தன்னுடைய பாசம் வைப்பாங்களோ அந்த மாதிரி பாசம் வைக்க 70 தாயோடு அல்லாஹ்வுடைய அன்பு என்னங்க, அல்லாஹ் மேல் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது ஹதீஸ் இருக்கிறது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய அமல்கள் வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி அல்லாஹ் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரமலான் மாசம் முடிந்து விட்டது, ஆனா நான் முன்பு சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முடியவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா அல்லாஹ் ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் செல்ல முடியாது. நம்ம அமல் செய்யறோமா இல்லையா, அமல் செய்யறோம், ஆனா அமல் மட்டுமே சொர்க்கம் செல்ல காரணமா முடியாது. அல்லாஹ் ரஹ்மத் தேவை, அல்லாஹ் கருணை தேவை. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, என்ன சொல்றாங்க, நான் எதுகுல் அஹதுக்கும் மின்கும் ஜன்னத பிஅமலிஹி, உங்களில் யாரும் தன்னுடைய அமலை கொண்டு மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்க, நான் தொழுதுட்டாங்க யாரும் சொர்க்கம் கூட கேட்க முடியாது, நான் நோய் வச்சுட்டேன் சொர்க்கம் கூட அல்லாஹ் கேட்க முடியாது. ஏன்னா இது மட்டுமே பத்தாது, சொர்க்கம் செல்ல எது தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலு வலா அந்த யா ரசூலல்லாஹ், அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நீங்க கூட சொர்க்கம் செல்ல முடியாதா, உங்களுக்கு வந்து நீங்க கூட அமல் கூட சொர்க்கம் செல்ல முடியாது கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா வலா நானும் செல்ல முடியாதுப்பா, இல்ல கம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்தி, அல்லாஹ் வந்து தன்னுடைய ரஹ்மத்தால் என்னை பூர்த்தி கொண்டால் தவிர, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லன்னு சொன்னா யாரும் கடுகள கூட என்ன செய்யாதுங்க, சொர்க்கத்தை வந்து அடைய முடியாது. என்ன காரணம் தெரியுமா, நான் முன்பு சொன்ன மாதிரி தான், நாம் வந்து எவ்வளவு அமல் செஞ்சிருப்போம், அல்லாஹ் தஆலா நமக்கு நியமத்துக்கும் நாம வந்து செலுத்தக்கூடிய அந்த நன்றி கடனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லாஹ் எப்படி தெரியுமா, அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு பார்த்த விஷயங்கள் ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ் தஆலா வந்து இபாதத் பண்ற அல்லாஹ் சொன்னா நம்ம இபாதத் செய்ய முடியாது.
இபாதத் செய்ய முடியாது. ஏன் அவனும் ஏன் நாம் வந்து தோறும் நாம் வந்து தொழுகக்கூடிய 5 தொழுகையை பார்த்து சொன்னா ஆரம்பத்தில் எவ்வளவு எத்தனை வக்த வந்ததுங்க அவசரப்பட்டாங்க. 50 வக்த தொழுகை எல்லாம் கலைஞராங்க எங்கனாஜில இல்லைங்களா. ஆனாலும் 50 வக்த அழகு செய்யலாம். 5 வேலை ஆகிய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நீங்க தொழுகிறோம், தொழுகை என்பது கடினம் கிடையாது, இன்னைக்கு கடினம் கிடையாது. அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நின்று தொழும் தான் நின்று தொழலாம், நின்று தொழும் உட்கார்ந்து தொழலாம், அல்லது படுத்து கூட தொழலாம். படுத்து தொழும் இஷாரத்து மூலம் மனசை நான் தொழலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை தொழுகை அல்லாஹ் தஆலா சன்னத்தை கொண்டு அல்லாஹ் தந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு நேரத்துல பார்த்து சொன்னா நோன்பு வைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் நோன்பு வைக்கலாம். அப்படி வைக்கிற என்ன செய்யலாம், நம்ம வந்து எப்ப நோய் வந்தா நோன்பு விட்டு விட்டு நோய் தீர்ந்த பிறகு நோன்பு கதா செய்யலாம். அல்லாஹ் தந்த ரஹ்மத். சரி வந்து வெளியே பயணம் பண்றோம், பயணம் பண்ணும்போது எப்படி சொன்னா அந்த நேரத்தில் நோன்பு வைக்கும்போது என்ன செய்யலாம், நோன்பு விட்டு பயணம் பண்ணலாம். பயணம் சென்று நம்ம வந்து தன்னுடைய வேலையை முடித்து என்ன செய்யலாம், விடுபட்டு நோன்பு வந்து கதா செய்யலாம். அல்லாஹ் தந்த ரஹ்மத். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்து சொன்னா எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. எல்லா அமலும் இருக்கிறது. ஏன் அவனுங்க நம்ம வந்து சொல்ல மாட்டியா தொழுவும் போது என்ன சொன்னா நம்ம சிந்தனை என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா நோக்கி தான் சிந்திச்சு தொழுவது. அதான் சட்டம். அந்த நினைச்சா அப்படியே தொழுவது. இன்னைக்கு தைப்புகள் என்ன செய்யறதுல நம்ம எல்லாம் சில விஷயம் மறந்து வருவோம், சூரா மறந்து வருவோம், ரக்காத்தா மறந்து வருவோம். சில பேர் பார்த்து சொன்னா அந்த நேரத்தில் பல சிந்தனை வருகிறது. ஆனால் அல்லாஹ் வந்து தன்னுடைய அமலை நல்லா கபல் செய்கின்றார். அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அமலை நல்லா ஏற்றுக்கொள்கின்றார். என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் உணர்ந்தவன். அல்லாஹ் நம்ம பலகீனத்தை அல்லாஹ் உணர்ந்தவன். அப்ப அல்லாஹ் செய்ய தெரியுமா, அந்த பொறியாக செய்த அமலாக செய்த அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப என்ன தெரியுமா, நீயே அதுதான் நோக்கம். அதுதான் எல்லாம் நான் பொறிய அமல் செஞ்சுட்டேன், என்ன செய்யணும், இந்த அமல் வந்து கபல் செய்து கொள்வாயாக. எல்லாம் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், பாவத்தை மன்னித்து விடு, துஆ கேட்க வேண்டும். அப்ப எவ்வாறு கேட்பது அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா யார் வந்து அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ, துஆ செய்யவில்லையோ, சில பேர் துஆ செய்ய மாட்டாங்க. துஆ கேட்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்பது அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். அப்ப அது சொல்றாங்க, நம்ம அமல் செய்யணும், தொழுகை வேணும், தொழுது துஆ கேட்கணும், நோன்பு வச்சிருந்தா இஃப்தார்ல துஆ கேட்க வேண்டும். நம்ம எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு முடிவில் என்ன செய்யணும், துஆ கேட்க வேண்டும். அந்த துஆ என்பது என்ன தெரியுமா, அந்த அமலுடைய குறையை வந்து அது வந்து மன்னிக்கப்படும். அதே மாதிரி முழுமையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு அந்த அமல் செய்ய அந்த துஆ என்பது காரணமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமலான் மட்டுமல்ல இன்ஷா அல்லாஹ் எல்லா மாதத்திலும் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா எந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா வந்து ரஹ்மத் மாதம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அந்த மாதத்தை வந்து முழு உடல் நலத்தோடு அடைய அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அதே போல நாம வந்து எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காலத்தை பார்க்கிறோம். சென்ற ஆண்டு இந்த ஆண்டு கிடையாது இல்லைங்களா, அதான் எப்படி தெரியாது, நாளை என்ன நம்ம நிலைமை தெரியாது. ஆனா என்ன செய்யணும், அல்லாஹ் துஆ கேட்க வேண்டும். இந்த அச்சத்துல வாழ, இந்த பயத்துல வாழ வேண்டும். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு காலம் கடந்து போனாலும் சரிங்க, போனது திரும்பி வராது. நெஞ்சதுவாக என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து பயந்து வாழ வேண்டும். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் என்ன செய்யணும், ஒரு நலத்தோடு வாழ அல்லாஹ் தஆலா இபாதத் பண்ண அல்லாஹ் இருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.